தியானமே யோகம், யோகமே ஞானம். தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளம். மெய்யன்பர்களே, தலைப்பு உயிர் விரயத்தை தவிர்ப்போம். இந்த தற்சோதனை பகுதியிலே உயிர் விரயம் ஆகக்கூடிய 2 இடங்கள் எது என்று சொன்னால், ஒன்று சினம், இன்னொன்று கவலை. இது 2மே உயிர் விரயம் ஆகக்கூடிய இடங்கள். ஆனால் இதில் ஒரு சிறிய வித்தியாசம் மட்டும் இருக்கிறது. இந்த கவலை என்பதில் சிறிது சிறிதாக அந்த உயிர் விரயம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும். ஆனால் சினம் என்பதில் உடனடியாக பெருமளவுக்கான அந்த உயிர் விரயம் நடந்துவிடும். அதன் அடிப்படையில் தான் இந்த 2ம் பிரிக்கப்பட்டிருக்கிறது. சரி, இப்போ ஏன் உயிர் விரயத்தை தவிர்க்க வேண்டும்? இப்போ உயிர் விரயம் என்றுதான் இங்கு நாம் ஒரு தலைப்பு கொடுத்திருக்கோம். உயிர் விரயம். விரயம் என்று சொன்னால் உயிராற்றல் குறைகிறது, அவ்வளவுதானே. உயிராற்றல் இல்லாமல் போகவில்லையே. உயிர் முழுமையாக வெளியேறிவிட்டால் மரணம். ஆனால் இங்கு மரணம் என்பது நிகழவில்லை, உயிராற்றல் விரயம் ஆகிறது என்று சொல்கிறோம். இப்போ எப்பொழுது இதை விரயம் என்று சொல்வோம், எப்பொழுது இந்த உயிராற்றலை பயன்பாடு என்று சொல்வோம்? இதை நாம் சற்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இந்த உயிர் விரயம் என்று சொன்னால், இப்போ எது உயிர் விரயம் என்பதே இப்பொழுது நமது சமுதாயத்தில் தெரியாமல் பல பேர் இருக்கிறார்கள். பெரும்பகுதியானருக்கு உயிர் விரயம் என்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கமே தெரியாத ஒரு நிலைதான் இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், உயிரின் பயன்பாடு ஒன்று, உயிர் விரயம் என்று ஒன்று. உயிரின் பயன்பாடு என்று சொன்னால், இந்த புலன்கள் வழியாக நம் பொருள்களோடு தொடர்பு கொண்டு நம் தேவையை நிறைவு செய்து கொள்கிறோம் அல்லவா? அந்த பொருள்களோடு தொடர்பு கொண்டு தூக்கும் போது அங்கு உயிராற்றல் செலவாகிறது. செலவு செய்து நாம் என்ன பண்ணுகிறோம், அந்த ஒவ்வொரு அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பதை உணர்கிறோம். இப்போ இந்த கருத்து இந்த சமுதாயத்தில் எத்தனை பேருக்கு தெரியும் என்று நினைக்கிறீர்கள்? அந்த 5 புலன்கள் வழியாக பொருள்களை அனுபவிக்கிறோம் என்பதுதான் தெரியும். ஆனால் அந்த அனுபவத்தின் போது உயிர் செலவாகித்தான் அனுபவிக்கிறோம் என்பதை இப்பொழுது சமுதாயமும் சொல்லவில்லை, மருத்துவ உலகமும் சொல்லவில்லை. சரி, அப்ப அதிலே நாம் அந்த உயிர் செலவு என்பதிலும் அதிலும் அதிகமான செலவு, தேவையில்லாத செலவு, இது எல்லாம் இருக்கிறது. விரயம் என்று சொல்லும் பொழுது எப்படி என்று சொன்னால், அது எப்பொழுது விரயம் என்று ஆகும் என்று ஒரு ஒரு சிந்தனை நமக்கு வேண்டும். எப்பொழுது செலவு, அது எப்பொழுது விரயம் என்று தெரிய வேண்டும். அதாவது நமது உடலிலே உயிராற்றல் உருவாகி கொண்டே இருக்கிறது, தினந்தோறும் உருவாகி கொண்டே இருக்கிறது. அவ்வாறு உருவாகி கொண்டிருக்கக்கூடிய உயிராற்றல் ஒரு 100% இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். 100% உற்பத்தி. அது இரவிலே உற்பத்தி அதிகமாக இருக்கும், பகலிலே உற்பத்தி குறைவாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இரவிலே நாம் 5 புலன்களையும் அடைத்து விடுகிறோம், வரவு அதிகமாகும். பகலிலே வரவு குறைவாகும். சரி, மொத்தம் 100% இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 100% இருக்கக்கூடிய உயிராற்றலிலே நமது உடல் இயக்கத்துக்கு, அதாவது அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டம், தானாக இயங்கக்கூடிய இயக்கம் இருக்கிறது அல்லவா, அவற்றிற்கு ஒரு 50% கொடுத்து விட வேண்டும். சரி, இந்த 50க்கு மேல மீதி இருக்கக்கூடிய
இருக்கக்கூடிய 50% நாம் என்ன சொல்லலாம், இந்த புலன்கள் மூலமாக செலவழித்து அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை, மனம் என்பதை அறிந்து கொள்ளலாம். இதுதான் இயற்கை. இப்போ இந்த 50%க்கும் மேலாக செலவு செய்தால், இப்ப இது 60% செலவு செய்தோம் என்று சொன்னால், அந்த 10% என்பது விரயம். அப்ப விரயம் என்பது என்ன என்று சொன்னால், ஒரு மினிமம் பேலன்ஸாக இந்த உயிராற்றல் என்ன பண்ண வேண்டும், உடலில் இருக்க வேண்டும். அது போக மீதம் இருக்கக்கூடிய எக்ஸஸ் தான் நம்ம என்ன பண்ணணும், புலன்கள் வழியாக செலவு செய்ய வேண்டும் என்பதுதான் இயற்கை. அப்ப இப்பொழுதெல்லாம் இந்த புலன்கள் வழியாக செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலைகளே ரொம்ப அதிகமாயிடுச்சு. உணவு உயிராற்றலை அதிகமாக ஈர்க்கக்கூடிய உணவு வந்துவிட்டு, அது இல்லாம காதின் வழியாக ஒலி அலைகள், கண்ணின் வழியாக பார்க்கக்கூடிய அந்த டிவி, மொபைல் போன், இது மாதிரி பவர்ஃபுல்லான அந்த ஒவ்வொரு சாதனங்கள். அப்ப இப்படி சாதாரணமாகவே இந்த 50% மேல உயிர் விரயம் ஆகிக்கொண்டிருக்கு. இப்படி இருக்கக்கூடிய நேரத்திலே சினம் என்ற உணர்வு வருகிறது. இது உயிர் விரயத்தை எப்படி செய்யும் என்று சொன்னோம். உடனடியாக அதீதமாக உயிர் விரயம் செய்யக்கூடியது சினம் என்று சொன்னோம். அப்ப இங்கு ஏற்கனவே நாம் நமது சமுதாய சூழ்நிலை உயிர் விரயத்தை கூட்டுவதற்கான ஒரு வாய்ப்பு வசதிகளை நிறைய பெருக்கி விட்டது. இதில் சினம் என்பது அடிஷனலாக வருகிறது. அப்படி என்று சொல்லும் பொழுது, இப்ப இந்த சினம் என்பது மினிமம் பேலன்ஸ்ல கையை வைக்கக்கூடியதாகத்தானே அமைகிறது. அப்ப ஒருவர் சினப்படுகிறார் என்று சொன்னால், அங்கு மன அலைச்சூழல் என்ன ஆகும்? இப்ப பீட்டா அலைச்சூழல் 14 to 40 சொல்றோம். இப்ப 14 to 20ங்கிறது ஒரு நார்மல். 20 to 25 அப்பதான் சினம் தோன்றுகிறது. 25, 30 சினம் அதிகமாகிறது. 30, 35 ஒரு வெறித்தனமான சினம். 40 என்றால் மரணம். இப்படி இருக்கிறது. அப்ப சினம் கூட 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 மன அலைச்சூழல் எங்க போகுது? 25, 30, 35 போகுது. அப்படி போகும்போது இந்த உயிராற்றல் வாரி இறைக்கப்படுது. அப்ப எங்க அங்க மினிமம் பேலன்ஸ் அதை அப்படிலாம் பார்க்கவே பார்க்காது, எல்லாமே வெளியேறிடும். அப்ப இந்த உயிர் விரயமாகும் போது இந்த மினிமம் பேலன்ஸ்ல நம்ம கை வைக்கிறோம். யாரெல்லாம் சினப்பட்டு சினப்பட்டு அடிக்கடி சினப்படுகிறார்களோ அவர்களுக்கு இந்த மினிமம் பேலன்ஸ் என்பது குறைந்துவிடும். அது குறைந்து விட்டால் உடலில் இருக்கக்கூடிய அட்டானமஸ் நர்வஸ் சிஸ்டத்துல செய்ய வேண்டிய, நடக்க வேண்டிய அந்த உறுப்புகளின் இயக்கம் பாதிக்கப்படும். அப்ப நம்ம உள்ளுறுப்புகளாகிய ஒரு ராஜ உறுப்புகள் என்று சொல்லக்கூடிய சிறுநீரகம், கல்லீரல், மண்ணீரல், நுரையீரல், இருதயம், இப்ப இவையெல்லாம் எப்பொழுதும் 24 மணி நேரம் இயங்கிக் கொண்டே இருக்கு. இப்ப இந்த மினிமம் பேலன்ஸ் குறைஞ்சு போச்சுன்னா அதை இயக்குவதற்கு எங்க இருக்கிறது ஆற்றல்? உயிராற்றல் தானே அதை இயக்க வேண்டும். இப்பொழுதெல்லாம் இந்த உறுப்புகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதை இயக்குவது யார் என்று கேட்டால் இன்றைய மருத்துவர்களுக்கே தெரிய மாட்டேங்குது. அது அதுவாக இயங்குகிறது. இது இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இருதயம், இது இயங்காத இருதயம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். அதை இயக்கிக் கொண்டிருக்கிறது யார்? இந்த உயிராற்றல். அப்ப ஒரு சினப்பட்டு இந்த உயிர் விரயத்தை கொடுத்து விட்டால் இங்கு இயல்பாக நடக்க வேண்டிய இயக்கம் பாதிக்கப்படுகிறது. அங்கு எப்ப பாதிக்கப்பட்டதோ அந்த உறுப்பு சார்ந்த நோய்கள் உருவாக ஆரம்பித்து விட்டது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும். அப்ப சினம் நோயை உண்டு பண்ணக்கூடிய காரணிகளில் மிகவும் முக்கியமான காரணியாக இருக்கு. ஆனால் இப்போ இப்படி ஒரு நோய் உருவாகி விடுகிறது உடலில் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு வைத்தியம் பார்ப்பதற்கு எவ்வளவு காலம், எவ்வளவு நேரம் வரையும். இப்போ இந்த நிலை நடக்காக
அதற்கான காரணத்தை நினைத்து பாருங்கள். அதில் என்ன உங்களுக்கு இழப்பு ஏற்பட்டது, எவ்வளவு இழப்பு ஏற்பட்டது, எதற்காக சினப்பட்டது, இந்த 2 கணக்கையும் எடுத்து பார்த்தால் அந்த சினப்பட்டதற்கான காரணத்தினுடைய அந்த காரணம், அதில் வரக்கூடிய இழப்பு ஒரு ஒரு யூனிட் என்று வைத்துக் கொண்டால், அதற்காக நோய் வந்து அதற்கு செலவு செய்யக்கூடிய அந்த தொகை 4 மடங்கு 5 மடங்காக இருக்கு. அப்ப இது இதெல்லாம் இப்படி நடக்கிறது என்பதை இந்த சமுதாயம் உணர்த்தவில்லை. அதனால்தான் சினப்படுகிறான். அப்ப சினப்பட்டு நாம் எதையும் சாதித்தோம் என்று சொன்னால் ஒன்றுமில்லை, உயிர் விரயம் நடப்பதுதான் இது நடக்கிறது. அதிலும் கூட இன்னும் அதிகமான ஒரு உணர்ச்சி நிலைக்கு செல்லும் பொழுது உயிர் ஆற்றல் விரயம் என்பதை விட உயிர் துகளே உடலிலிருந்து வெளியேறுகிறது என்று சொன்னார். இந்த உடைந்த சங்கின் ஓசை உட்புகா என்று அந்த மாட்டில் பாலை கறந்த பிறகு அந்த மாட்டுக்குள்ளாக அதை செலுத்த முடியாது. அதுபோல இந்த உடலிலிருந்து உயிர் வெளியேறிவிட்டால் மீண்டும் உடலுக்குள்ளாக வராது என்று சொன்னார். அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த உயிர் விரயம் என்பது உயிர் ஆற்றல் விரயம். இதற்கு இந்த சினம் என்பது காரணமாக அமைகிறது. ஆனால் இந்த சினம் விலங்கினத்திலிருந்து வந்தது என்று சொன்னாலும் அந்த விலங்கினம் தனது தேவையை நிறைவு செய்து கொள்வதற்காக மட்டுமே சினப்படுகிறது. மற்ற நேரத்தில் சினப்படுவதில்லை. அது வீணாக உயிராற்றலை செலவு செய்வது. இங்க கூட அந்த தெங்கச்சி சுவாமிநாதனுடைய கதை சொல்லும் பொழுது அந்த ஒரு போர்ட்டர் அவர் பாட்டு கேஷுவலா இருக்கிறாரு. ஆனா அவர் திட்டிக் கொண்டு இருக்கிறார், பயங்கரமா திட்டிக் கொண்டு இருக்கிறார். இவர் கேஷுவலா இருக்கு. அப்ப அவரு ஈஸியா சொல்லிட்டாரு, இவர் அமெரிக்கா போறாரு, இவருடைய அவர் லக்கேஜ் எல்லாம் ஜப்பான் போகுது அப்படின்னு. அவர் என்ன சொல்லுகிறார், இவரிடம் கோபத்தை காட்டி நான் எதற்கு எனது உயிரை விரயம் செய்து கொண்டிருக்க வேண்டும், எனக்கு உயிராற்றல் போகும், அதுக்கு நான்லாம் போய் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருக்கணும், நான் எதுக்கு அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார், எனது கோபத்தை காட்டி விட்டேன். எப்படி காட்டி விட்டேன் என்று சொன்னால் அவர் லக்கேஜை மாற்றி போட்டு விட்டேன் அப்படின்ற. அப்ப இந்த இடத்தில் நாம் இந்த உயிர் விரயம் என்பதை புரிந்து கொண்டு அங்கு விழிப்போடு இருக்க வேண்டியது முக்கியமான ஒரு கடமையாக நாம் பார்க்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அப்ப அந்த அடிப்படையில் இந்த உயிர் விரயம் என்பது சினத்தில்தான் அதிகமாக இருக்கிறது. இன்னும் இந்த சினம் தோன்றுவதற்கான காரணத்தில் ஒரு காரணம் என்று பார்த்தால், இப்போ அசைவ உணவை உண்பவர்களுக்கு இந்த உணர்ச்சி வயமான நிலை அதிகப்படுத்தி சினத்தை ஏற்படுத்துவதற்கான சூழ்நிலைகள் அதிகமாக. அப்ப இப்படி அந்த மாதிரி சாப்பிடுபவர்கள் அந்த சாப்பாடு செரிப்பதற்கே உயிர் விரயமாகிறது. அதனால் ஏற்படக்கூடிய இந்த உணர்ச்சி வயமான நிலையிலும் உயிர் விரயமாகிறது. அப்ப 2 இடங்களிலும் உயிர் விரயம் என்பதை பார்ப்போம். அப்ப அந்த அடிப்படையிலே இந்த சினம் உண்டாகக்கூடிய சூழ்நிலைகளையே தவிர்க்கிறது. ஆனால் சினம் உண்டாகாமல் இருக்காது, அது இயல்பான விஷயம். நம்ம சொல்லியிருக்கோம், இந்த சினம் என்பதும் பாலுறவு என்ற காமம் என்பதும் இயல்பாக இருக்கு. அது விலங்கினத்திலிருந்தும் மனிதன் வரை இயல்பாக வரக்கூடிய அது வரத்தான். ஆனால் அந்த சூழ்நிலையில் நாம் போய் சிக்கிக்கொள்ளாமல் இந்த விளைவுகளை எல்லாம் ஆராய்ந்து பார்த்து ஒரு விழிப்பு நிலையில் இருக்க வேண்டியதுதான் இங்கு நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு தன்மையாக இருக்கிறது. ஆக சினம் என்பது உயிர் விரயத்தை கொடுக்கக்கூடிய, அந்த உயிர் விரயம் ஆகாமல் நாம் காக்க வேண்டும். அப்படி அந்த உயிர் விரயம் செய்து நாம் பெறக்கூடிய பலன்கள் மிக சொற்பமானதாகத்தான் இருக்கிறது. அப்ப கூட்டி கழித்து பாரு, கணக்கு சரியா வருதா அப்படின்னு பார்த்தா கூட்டி கழித்து பார்த்தா கணக்கு சரியா வரணும். அப்ப இப்போ இதற்கு
இந்த சென்னையிலே ஒரு பயிற்சி சினம் என்று நடக்கும்போது ஒருவர் சொல்லுகிறார், ஒரு ரூ. 15 பெறுமான ஒரு கண்ணாடி டம்ளர் உடைந்து விட்டது என்று சொல்லுங்கள். இது ரூ. 15 தான். இதற்காக சினப்பட்டு இருவருக்கும் விரயமாகக்கூடிய அந்த உயிராற்றலினுடைய செலவு, அதனுடைய வேல்யூ என்ன? வேல்யூ என்ன? ஏதாவது அதுக்கு வேல்யூ போட முடியுமா? அப்ப வெறும் ஒரு ரூ. 10 ரூ. 15க்காக நாம் விரயம் பண்ணக்கூடிய உயிராற்றலினுடைய அந்த அளவு 100 மடங்கு வேல்யூபிளாக இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொண்டால், இந்த ரூ. 15 போனா போகுது அப்படின்னு அதை எப்படி சினப்படாமல் அதை கையாள்வது என்பதை தெரிந்து கொள்ளும். இதை விட ஒருவர் சொல்லுகிறார், அதாவது ஒருவர் பேப்பர் படித்து கொண்டிருக்கிறார், அவரது மனைவி காப்பி கொண்டு வந்து கொடுக்கிறார். காப்பி ரொம்ப சூடா இருக்கு. இவர் பேப்பர் படித்த ஞாபகத்திலேயே அந்த காப்பியை வாங்குகிறார். கை சுட்டு விட்டோடனே இவர் சொல்றார், காப்பி இவ்வளவு சூடாவா கொண்டு வந்து கொடுத்தார், எனக்கு கையெல்லாம் சுட்டுருச்சு பார் அப்படின்னு கோபப்படுகிறார். அந்த மாதிரி நான் சொல்லுது, அப்படி என்ன பேப்பர் படிக்க வேண்டியது, இந்த காப்பியை பார்க்க வாங்க வேண்டியது, அது காப்பி சூடாக தானே கொண்டு வருவோம் அப்படின்னு. அப்ப இவர் மீண்டும் சினப்படுகிறார். சினப்பட்டு இது சினம் முற்றி விடுகிறது. முற்றி விட்ட பிறகு அவர் என்ன செய்கிறார், சேவிங் பண்ண போறாரு, இவங்க சமைக்க போறாங்க. அந்த சமையல் பண்ணி கொண்டு இருக்கும் போதே அந்த அம்மா இவருக்கு காப்பி போட்டு கொடுத்தா இவர் இந்த திட்டுறாரு, இவருக்கெல்லாம் அதை பண்ணனா இதை பண்ணனான்னு கோவத்துல பேசிட்டே சமையல் பண்ணுது. இவர் சேவிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அங்க என்ன பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இழுத்தாரு, கிழிச்சு விட்டு ரத்தம் வரும். என்ன சொல்ற, உன்னாலதான் எனக்கு ரத்தம் வருதுங்கிற, நீங்க கிழிச்சுக்கிட்டு என்ன ஏன் சொல்றீங்கன்னு திரும்பவும் கோபம் வருது. இப்படி கோபம் அதிகமாகி அவர் வண்டி எடுத்துட்டு ஆபீஸ் கிளம்பிடுறார் சாப்பிடாமையே. இந்த அம்மாவுடைய கோபம் அந்த அலை இயக்கத்தின் அடிப்படையில் இரண்டடியே ஓடிக்கொண்டிருப்பது என்ற அலை இயக்கத்தின் அடிப்படையில் ஓடிக்கொண்டிருக்கு. இவர் போய் ஒரு லாரியில மோதி விழுந்து காலில் எலும்பு முறிஞ்சு பிளேட் வச்சு ஆப்ரேஷன் பண்ணி படுத்து கிடக்கிறார். இப்போ அந்த இடத்தில் இந்த அம்மா சாப்பாடு செஞ்சு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு வருது. உன்னாலதான் நான் படுத்து கிடக்கிறேன் இப்படி ஆஸ்பத்திரி இல்லைன்னு அப்பயே சினப்படுது. இப்படி ஓடிக்கொண்டே இருக்கிறதான். இது நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அவருக்கு அந்த பணிவிடை செய்யக்கூடிய ஒரு நர்ஸ், அவங்க அன்பாக பணிவிடை செய்ய வேண்டும் என்று அவங்களுக்கு ட்ரைனிங். இப்போ அவங்க இவருக்கு பணிவிடை செய்து கொண்டே இருந்தார்களாம். கட்டெல்லாம் மாற்றி கொடுத்து மாத்திரை எடுத்து கொடுத்து இதெல்லாம் செய்து கொண்டிருந்தார்களாம். இங்கு அன்பு பரிமாறப்படுகிறது, அங்கு கோபம் வந்து கொண்டே இருக்கிறது. இது டிஸ்சார்ஜ் ஆன உடனே இவர் மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டு அந்த நர்ஸை கல்யாணம் பண்ணிட்டாரு. இப்படி ஒரு நிகழ்ச்சி ஒரு இடத்தில் நடந்தது என்று ஒரு அன்பர் அனுபவமாக உரையை கூறுகிறார். எதற்காக அவர் இந்த மனைவியை டைவர்ஸ் பண்ணார் என்று காரணம் கேட்டால், காப்பி சூடா இருந்தது என்று சொல்கிறார். இப்போ ஒரு சிறிய விஷயம் அது எப்படி பெரிதாகி எவ்வளவு பெரிய விரயத்தில் கொண்டு போய் அங்கு நடந்திருக்கு, எவ்வளவு அவ மருத்துவ செலவு, விளைவினுடைய உச்சம் எங்கு போய் முடிந்து, இப்படியெல்லாம் பார்க்கும் பொழுது இந்த சினம் என்பது உயிராற்றலை முழுமையாக அவ்வாறு இறைக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. உயிர் விரயத்தை தடுக்க வேண்டும் என்று சொன்னால் சினத்தை தவிர்ப்போம், சினம் உருவாகக்கூடிய உணவை தவிர்ப்போம், சினம் உருவாகக்கூடிய சூழ்நிலையை தவிர்ப்போம். இதை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் என்ன மாறாயதிலும் ஆசை சீரமைத்தல் என்பதை முறையாக செய்வோம். அதை செய்தோம் என்று சொன்னால் சினம் என்பது வருவதற்கான வாய்ப்பு மிக குறைவாக இருக்கும். இதில் புரிதல் என்பது ஒன்றுதான் இங்கு நமக்கு தேவையாக இருக்கிறது தவிர வேறு ஒன்றுமில்லை என்ற ஒரு நிலையில் இந்த சிந்தனையை இன்றோடு நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.